ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி செடியோட அப்டேட் பார்க்க போகிறோம். உரம் அடுத்தடுத்து இன்றைக்கி 3 தடவை ஊற்றிருக்கோம். 3 நாளாக தொடர்ச்சியாக. அன்றைக்கி செடியோட அப்டேட் பார்க்க போகிறோம். அந்த ஊற்றுனதுக்கு செடி எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போலாம் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள் விவர்ஸ், கொத்து ரோஸில் நல்லா மலர்ந்துட்டாங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கி வச்சோம்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம கடலை புண்ணா கரைசல் ஊற்றோம், அடுத்து பாசிப்பருப்பு ஊற்றினோம், வெங்காயத்தூள் ஊற்றினோம்ல, இதை போட்டு அந்த டீ பவுடரை போட்டு அதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ சூப்பரான தளிர் வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்திருக்காங்க. ரோஸு மல்லிகை எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, நல்லா மொட்டு வச்சுட்டாங்க. இந்த பாருங்கள், பதியம் மூட்டையெல்லாம் தளிர் வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் மொட்டு வந்துருச்சு. பதியம் மூட்டையில் தளிர் வந்துச்சுன்னா அப்போனா வேர் விட்டுருச்சுன்னு அர்த்தம். எல்லா செடியுமே நல்லா சைடு பிராஞ்ச் அடித்து வர்றாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா செடி நல்லா சிறப்பாக வரும். மல்லிகைலையும் பாருங்கள் இவர் குட்டி குட்டியாக தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் கட் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே தளிர் வந்துருச்சு. இன்னும் என்ன செய்யும், நிறைய நமக்கு மொட்டுகள் வைக்கும். நல்லா சிறப்பாக இருக்கும் செடி எல்லாமேவும். இந்த மல்லிகைப்பூவும் பாருங்கள், 2 தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் நீங்களும் இயற்கை உரம் கொடுங்க. அதோட விவர்ஸ், ஆன்லைனில் ஜினியா ஃப்ளவர் சீட்ஸ் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இதை என்ன செய்யணும், நாளைக்கு நட்டு விடணும். 120 ரூபான்னு சொல்லி 50 சீட்ஸ் இருக்குன்ட்ருக்காங்க. என்னென்ன கலர்னு தெரில. ஏன்னா முன்னாடி பேக்கில் இத்தனை கலர்னு கொடுத்துருக்காங்க. இருக்கான்னு தெரில. நாளைக்கு ஊனி வைப்போம். ஊனி வச்சுட்டு அடுத்தாப்புல அதுகளுக்கு தனியாக என்ன செய்யணும், நம்ம தொட்டி வாங்கணும். தொட்டி வாங்கிட்டு அதில் அடுத்தாப்புல நம்ம என்ன செய்யணும், ஊனணும். இங்கே பாருங்க, இந்த இது நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். மஞ்சள் கனகாம்பரம் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. இதுவுமே அடுத்தாப்புல தளிர் அடிச்சிருச்சு. நித்தியமல்லி நிறைய தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். எல்லாம் இந்த உரம் கொடுக்கறனால தான். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறோமா, அதனால் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. வெண்டைக்காலையும் பாருங்கள், இங்கிட்ட ஒரு வெண்டைக்காய் வந்துட்டாங்க. இங்கிட்ட இன்னைக்கு காலையிலே பூத்து இருந்துச்சு. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வெண்டைக்காயை பறிச்சிடலாம் இவர். இது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றும் போது என் பேரனை கூட்டேருந்து ஊற்றினேன் விவர்ஸ். இதில் இருந்த மிளகாயை இது என்னது மாமேன்னு சொல்லி கேட்டான். மிளகான்னு சொன்னேன்னா எனக்கு வேணும்னா நான் பெருசாக வரட்டோன்னே திரும்ப முன்னாடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, மிளகாயை பறிச்சிட்டாரு. அடுத்தாப்புல அது பூ வச்சுருக்க அடியில் கூடி. நான் அடுத்து பூ, ஏன்னா ஏற்கனவே பேரை பறிக்கணும் தான் நினச்சது. பெருசாகவும் பறிப்பார்னு பார்த்தேன், சின்னதுலேயே பறிச்சிட்டாரு. நான் அடுத்து நிறைய எண்ணெய் மொட்டு வைக்கும். நம்ம அடுத்தடுத்து உரம் ஊற்றுறோம்ல, அதனால் செடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்கள் காராமணி. தேங்க்யூ.